இன்றைய தேவ வார்த்தை லூக்கா 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். ஆமேன். நாம் எந்த சூழ்நிலையிலும் பயப்படாமல் தேவனுடைய வாக்கு தத்தங்களில் நம்பிக்கையாக இருக்கும்படிக்கு அவர் நம்மை அழைக்கிறார். நமக்கு சிறந்தரை அவர் அளிப்பார். தேவன் நமக்கு தேவையான அன்பையும் கிருபையும் நமக்கு தருகிறார். நம்முடைய அன்றாட தேவைகளை, கவலைகளை, எதிர்காலங்களை கொடுத்த பயங்களை இயேசு கிறிஸ்து நமக்கு நீட்டிக்கி தருகிறார். அவர் நமக்கு மேய்ப்பனாக இருந்து நம்மை வழிநடத்துகிறார். நாம் பலவீனமாக அல்லது ஒருங்கியோ போயிருக்கிற சூழ்நிலைகளில் இருந்தாலும் நாம் அவர் பார்வையில் விலை மதிப்பு அற்றவர்கள். நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதா பிரியமாயிருக்கிறார். பரலோக தகப்பன் நமக்கு வெறும் உலக பிரகாரமான நம்பிக்கைகளை மட்டுமல்ல, அவருடைய நித்திய ராஜ்யத்தையே நமக்கு ஆசீர்வாதமாக தர விரும்புகிறார். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் பயப்படாமல் அந்த பரமபிதாவின் அன்பிலும் பாதுகாப்பிலும் நம்பிக்கையோடு இருக்க இந்த வசனம் நமக்கு உதவி செய்கிறது. ஆகையால் நாம் பயப்படாமல் இருக்க இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கிறார். நாம் சூழ்நிலை கண்டு பயப்பட வேண்டாம், கலங்கி நிற்க வேண்டாம், எதை கண்டும் அஞ்ச வேண்டாம். பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்வோம். அப்பொழுது அவர் நமக்கு பாதுகாப்பை தந்து ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்துவார். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்ல ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நாளுக்கான கிருபை செய்யப்படி நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியக்காலையும் ஊழியங்களையும் கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தேவைகளை சந்திங்க, எதிலே பெரிதாக்குங்க. தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக, ராஜாக்களுக்காக ஜெபிக்கிறோம். கத்தர் ஆசிரிங்க, அவருக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து தேசத்தை வழிநடத்தி செல்லும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. தேசத்தில் இருக்கிற பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் மாற கத்த கிருபை செய்யுங்கப்பா. பொருளாதாரம் உயர கிடத்த கிருபை செய்யுங்கப்பா. எல்லா நாடுகளும் ஒற்றியோடு காணப்பட கத்த கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறாண்டவரே. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலையை கொடுங்கப்பா. வியாபாரங்களுக்கு நல்ல வியாபாரத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். இந்த நாள் உங்களை நோக்கி பார்க்குற உங்களுடைய பிள்ளைகள், வசனத்தை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகள், ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளைகள், தியானிக்கிற உங்களுடைய பிள்ளைகள், அப்படியே இந்த குடும்பத்தில் இணைத்துங்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் ஆசிரிக்க முடியாக, பாதுகாத்த முடியாக, பலப்படுத்த முடியாக, தேவைகள்லாம் சந்திக்க முடியாது ஜெபிக்கிறேன் கத்தாவே. வயதுகளை நீ பாதுகாத்து கொடுங்க, ஆசிரிங்க. வெளியின் விஷயத்தில் ஒவ்வொரு மக்களையும் பாதுகாத்துலுங்கப்பா. சிறுபிள்ளையை ஆசிரிங்கப்பா. நல்ல படிக்க ஞானத்தையும் புத்தியும் தன்னுடைய ஜெபிக்கிறேன். தேவையெல்லாம் சந்திங்க. ரத்த கோட்டைகளை மூடி மறுத்து பாதுகாத்துக்க ஜெபிக்கிறேங்க தாவே. வேலையில்லாக்கு நல்ல வேலையை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. இந்த நாள் முழுவதும் ஆசீர்வித்து பாதுகாத்து எல்லையை பொறுத்தாக்குங்க. தீங்கு துக்கப்படாத பாதுகாத்து கொடுங்க. இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதம் நிரப்புங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.